வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி சுவையான தக்காளி சட்னி. இந்த ரெசிபி இட்லி, தோசை, ஊத்தப்பத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக தக்காளி எடுக்கணும். இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால 4 தக்காளி சேர்த்துருக்குறேன். மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த சமயத்தில் 2 பல் பூண்டு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து, தேவையான அளவு கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 1, லேசாக வதக்கிடுங்க. உளுந்தோட நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு தக்காளி சட்னி இந்த மாதிரி திக்காக இருக்கணும்னா இப்படியே இருக்கட்டும். கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.